பாத்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரோமோ 2ல வந்து பார்த்திருந்தோம். இந்த ஒர்க்கர்ஸ் வீக்லி டாஸ்க் வந்து ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு இப்போ வந்து லைவ்ல பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு பயங்கரமா என்னடா ஆரம்பிக்கவங்களுமே ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோ வந்து என்னடா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறோம், ஒரு வியூஸே போல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கே ஒரு டிசர்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்காச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும் நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை மட்டும் பயங்கரமான சண்டை போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து வீக்லி டாஸ்க்ல வந்து முத்துக்குமார் வந்துட்டு ஆரம்பிச்சுடுறாரு. என்ன ஆரம்பிச்சுடுறாருன்னு பாத்தீங்கன்னா வந்து முத்துக்குமார் வந்து டாஸ்க் எல்லாம் வந்து இப்ப எப்படின்னா அந்த ஒரு தண்ணி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ், பாத்ரூம் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா ஒர்க்கர்ஸ் வந்து அந்த ஒரு பெடல் பண்ணும். ஓகேங்களா, பெடல் பண்றது வந்து யாரு என்ன அப்படிங்கறத சூஸ் பண்றாரு முத்துக்குமார். அதுல வந்து நம்ம சத்யா, அன்சிதா அண்ட் ராணவ் 3 பேர்த்த வந்துட்டு சூஸ் பண்றாங்க. 3 பேருமே வந்து பெடல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, பெடல் பண்ணிட்டு ரொம்ப உள்ள போயிட்டு ரூல் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமார் சொல்றாரு. ரூல் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லவும் வந்து யாருமே வந்து கம்யூனிகேட் ஆகல. எல்லாருமே வந்து பெடல் பண்ணவும் வாஷ்ரூம் அது இதுக்குன்னு எல்லாருமே வந்து அரேஞ்ச் பண்ண போயிட்டாங்க. இதுல பெடல் பண்ணும்போது வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ரூல்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமார் சொன்ன விதம் வந்துட்டு இங்க சொல்லிட்டு அங்க யார்ட்டையுமே வந்து மேனேஜர்ஸ் கலந்து பேசாம அவர் பாட்டுக்கா வெளியில போயிட்டு நான் ஒரு 3 ரூல்ஸ் சொல்றையா, நான் வந்து ஒரு 3 ரூல்ஸ் போடுறோம், நாங்க வந்து 3 ரூல்ஸ் சூஸ் பண்ணிருக்கோம், அதை சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்துட்டு யார்ட்டையுமே நம்ம மேனேஜர்ஸ் யார்ட்டையுமே வந்துட்டு கேட்காம வெளியில போய் சொல்லிடுறாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரூல்ஸ், நீங்க வந்துட்டு சார் அண்ட் மேடம் அப்படின்னு தான் வந்துட்டு எல்லாத்தையுமே நீங்க கூப்பிடணும். நீங்க வந்து வா முத்துக்குமார் அப்படிலாம் வந்துட்டு கூப்பிடவே கூடாது, சார் மேடம் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. 2வது ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மேனேஜர் வந்துட்டு பேசும்போது குறுக்க மறுக்க வந்துட்டு பேசவே கூடாது, குறுக்க மறுக்க பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வேர்டு வந்துட்டு 2வது ரூல்ஸா போறாங்க. 3வது ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அவருக்கு கொஞ்சம் ஒரு நெகட்டிவா போய் அமைஞ்சது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு அவர் தெரிஞ்சு பண்ணாரா இல்ல தெரியாம பண்ணாரா, ஏன்னா ஏற்கனவே வந்து அவருக்கு நாலேஜ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும், எல்லாமே சூப்பரா பண்ணுவாரு. இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் அந்த ஒரு ரூல்ஸை போடும்போது அந்த குறுக்க மறுக்க அந்த ஒரு ஓகேங்களா அது கூட ஓகே ஏத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனியன் லீடர் வந்துட்டு நாங்க தான் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வேர்டை வந்துட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருண் வந்துட்டு அங்க இருந்த பக்கத்துல இருந்த அருண் வந்துட்டு பொங்கிட்டாப்ல. ஏன்னா அந்த அந்த யூனியன் பக்கத்துல தான் உட்காந்துருந்தாப்ல, யூனியன் ஆபீஸ் பக்கத்துல தான் உட்காந்துருந்தாப்ல. உடனே வந்துட்டு பொங்க ஆரம்பிச்சாப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு யூனியன் ஆபீஸ்க்கு வந்துட்டு எப்படி நீங்க ரூல்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி அருண் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு இறங்கி வராப்ல. ஓகேங்களா, இறங்கி வரும்போது அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம அவங்களுக்கு அடிமையால இருக்க கூடாது, நம்ம சொல்றதை அவனுக்கு கேட்கணும், ஏன்னா நம்மள்ட்ட தான் எல்லாமே இருக்குது, நம்ம பண்ணாதான் அங்க வந்துட்டு சாப்பாடு, அதனால நம்ம சொல்றதை வந்துட்டு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு நம்ம அருண் வந்து செம்மையா வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சொல்றதுதான் அங்க சட்டம், நம்ம இல்லைன்னா ஸ்ட்ரைக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செம்மையான ஒரு இதெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாரு முன்னாடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போக பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்டரை சொல்லவும் இங்கிட்ட வந்துட்டு நீ எப்படி குறுக்க பேச வேணாம்னு சொல்லலாம், நீ எப்படி வந்துட்டு யூனியன் லீடர் வந்து நீ வந்துட்டு எப்படி இது சொல்லலாம், யூனியன் லீடர் வந்துட்டு நாங்க தான் சூஸ் பண்ணோம், நீ எப்படி மேனேஜர் வந்து யூனியன் லீடர் சூஸ் பண்ணுவேன், இது வந்துட்டு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி முத்துக்கும் அருண் பிரசாத்துக்கு செம்மையான ஒரு சண்டை போகுது. அதுலதான் வந்து 2வது ப்ரோமோ அந்த மாதிரி அந்த மவுத் பேஸ்ட் டபுக்கு டப்பா அருண் ப்ரோவோக்கு ட்விஸ்டர் அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3வது இந்த ஒரு ரூல்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா யூனியன் லீடர் வந்துட்டு அந்த ஒரு வேலை பார்க்குறவங்க ஒர்க்கர்ஸ்குள்ளதான் அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஆனா வந்துட்டு இவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, இப்படி வந்துட்டு நாங்க தான் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் கொடுக்கவும் வந்துட்டு அருண் சாத்து செம்மையான கோவம் வந்துச்சு. மேபி வந்துட்டு இந்த ஒரு பாயிண்ட் தான் வந்துட்டு தேவையில்லாத பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மிச்சம் 2 பாயிண்ட் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு